ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன சட்டையை வேற மாத்திருக்கீங்க போல? இந்தியாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன் வருண். சட்டையை மாத்திட்டு போட்டோ எடுக்கிறது இந்தியாவுக்காக உழைக்கிறதா? ஆமாங்க, அப்படிதாங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஜி பண்ணிட்டு இருக்காரு. ஜி பண்ணுவாரு. நம்ம இப்ப ஷோக்காக கொஞ்சம் உழைப்போமா இல்ல? உழைச்சிட்டா போச்சு. சரி வாங்க, நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு, உள்ள போய் உழைப்போம். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாடாளுமன்ற தொகுதி கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் வீடியோகிராஃபர் பரத்தும் பல தொகுதிகளுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை பல இடங்களுக்கு போயிருக்கோம். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து கலாய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாம்பன் பிரிட்ஜு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹைட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறப்பே ஒரு மாதிரி காலெலாம் நடக்குது. நிறைய வேட்பாளர்கள் அப்படி தான் இருக்கும் இந்த தேர்தல் களத்துலையும். எந்த தொகுதியில் யார் முந்திரா அப்படிங்கிறத வந்து இன்னும் 2-3 நாளில் சென்னை வந்து வந்து பகிர்ந்துக்கிறேன். நிறையா நாங்களும் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து மீட் பண்ணலாம். வருண், இளங்கோ பிரதர், மீட் பண்ணுவோம். நிறையா ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சிபிஎம் பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காரு, பார்த்துருந்துருப்பீங்க. சரி, அந்த 2047 அந்த விஷயத்துக்கு அப்படியே போவோம். போற இடம் எல்லாமே போர்வால் மாதிரி முழங்கிட்டே இருக்காருங்க. யாரு? மோடிஜி தான் பிரதமர். எல்லா இடத்துலயும் பேசியிருக்காரு. அதுல வந்து ராமர் கோயில் திறப்பு விழா அதுக்கெல்லாம் பெருசா ஆர்வமே காட்டல காங்கிரஸ் அப்படின்லாம் கடுமையா சாடிட்டு அடுத்து சொன்னதுதான் ஹைலைட்ஸ். வருணு, நான் இந்தியாவுக்காக 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்கேன். டார்கெட் 2047 அப்படின்ட்டு இருக்காரு. சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு உழைக்கிற உழைப்பு இருங்க, நானும் கொஞ்சம் உழைச்சுக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்க இல்ல, நீங்க உழைக்கிறீங்க, அவர் உழைக்கிறாரு, நான் உழைக்க வேணாமா? ஏங்க, நான் லீடு எடுக்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க உண்மையாலுமே போயிட்டு மோடியாவே மாறணும்னு உங்களுக்கு ஆசை? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஏதாவது கோர்த்து விட்டுறாதீங்க. நான் கொஞ்சம் உழைப்பை கட் பண்ணிக்கிறேன். ஆனா இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே. ஏன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுங்கிறதே உழைக்கிறதே நம்ம போனாலும் போட்டோகிராஃபரை மட்டும் கண்ணு நல்லா பாக்குறது, அது ரொம்ப கஷ்டம் தான் அந்த உழைப்பு. இருந்தாலும் அதை பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு கடைசியா? என்ன சொல்றாரு? பழங்குடிகளுக்கு மக்களுக்கு வந்துட்டு அதிக அளவுல நிதியை உயர்த்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினதுக்காக இந்த 10 ஆண்டுகள் அதிகமா உழைச்சது பாஜக தான், நாங்க தான். 2047 டார்கெட் வச்சிருக்கோம். அதுல இன்னும் சூப்பரா இந்தியா வளர்ச்சி சார்ந்து கொண்டு போவோம்னாரு. ஓகே, எவ்வளவு நேரம் உழைக்கிறாராம் அவரு? அதுதான் நேரம். அவருக்கு 10 நேரமா 24 மணி நேரம் எதுக்கு ஒரு நாளைக்கு? 48 மணி நேரம் கொண்டு வாங்க ஒரு நாளைக்குங்கிறாரு. சட்டத்தை மாத்திர வேண்டியதான். ஆனா வந்து 24 மணி நேரம் உழைக்கிறாரு. அவங்க அமைச்சர்கள்லாம் 22, 21 அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. சரி, எப்பதான் தூங்குவார்? அப்ப ஒருவேளை இந்த போட்டோ எடுக்கிற மாதிரி தூங்குறதையும் உழைக்கிறதுல சேர்த்துட்டாரா என்னங்கிறது தெரியல. சரி, நம்ம இன்னொரு விஷயத்துலயும் வந்து கடுமையா உழைக்கிறதுலயே இல்ல அடுத்து என்ன நம்ம எதை பத்தி உழைக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டேன். அவரு மணிப்பூர் வரைக்கும் போனாருல்ல, அந்த மணிப்பூருக்கு எங்க அவர் போனாரு? ஆனா வந்து மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு. அதுவும் ஏன் பேசியிருக்காருன்னா, நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒரு நாளிதழுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலதான் வந்து மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு. மணிப்பூர் விவகாரத்தை நம்ம வந்து உணர்வு பூர்வமா அணுகணும் அப்படிங்கிறதுல நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மணிப்பூர்ல மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்ததுனாலதான் அங்க உள்ள சூழ்நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது, மணிப்பூரே காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. மணிப்பூர் எப்படி ஒரு வன்முறை காடா மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஆனா அவரோட எக்ஸ்பிளனேஷன் இப்படி இருக்கு. இதுல சொல்லியிருக்காரு, நான் நாடாளுமன்றத்துல வேற மணிப்பூரை பத்தி பேசியிருக்கேன் அப்படின்னாரு. 30 கோடி மக்களும் காதுல பூ சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அதுதான் மணிப்பூரை பத்தி பேசினாரா நாடாளுமன்றத்துல. அதுக்கு இவரை வர வைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சியில. வந்தவரும் ஒரு 20-30 செகண்ட்ல மணிப்பூர்ல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் பேசினாரு. இந்த பேட்டிலையும் அமித்ஷா வந்து 15 கூட்டங்கள் நடத்தினாரு, அங்கேயே போய் தங்கி இருந்து அப்படின்லாம் சொன்னாரு. பட் நீங்க அங்க போனீங்களா? அங்கே வந்து கிட்டத்தட்ட 40-50 மக்கள் வந்து இதில் இருக்காங்க, கேம்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது. அவங்கள போய் பார்த்தீங்களா? உங்களுக்கும் நீங்கள் தானே அவங்களுக்கும் பிரதமர். இப்படி பல கேள்விகள் மணிப்பூரில் இருக்குது. நாங்கள் எதுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். தேர்தலாக நடக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் எங்களுடைய சகாக்கள் போனால் போதாதான்னு நினச்சிருக்கலாம். இப்போ தேர்தல் நடக்குது. ஒரு தொகுதியில் 2-1 பாஜக நிற்கிறதா தான் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு இவர் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. மணிப்பூரில் அந்த கேம்பில் வாக்குச்சாவடிலாம் அமைச்சிருக்காங்க. கேம்பில் உள்ள மக்களும் வாக்களிக்கணும்னு சொல்லி. பட்டு வந்து மோடி அந்த பக்கம் போகிற மாதிரி இல்லை. சரி, அவர் எந்த பக்கம் போகிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ராமரை இழிவுபடுத்திட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அங்கே வராமல். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸோட அந்த தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு சிறுபான்மையினரை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் பேசியிருக்காரு. ஏழை பெண்களுக்கு நிதி கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. அதில் எங்கேயும் சிறுபான்மை பெண்கள்னா சொன்னாங்க. ஆமாம், நம்ம
அதை படிச்சு பார்த்தோம். ஃபுல் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவையும் படிச்சு பார்க்கும்போது அங்கே எங்கேயும் இந்து முஸ்லீம் பிரிவினை அவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு தெரியல. பட் அவர் ஏதோ லென்ஸ் வச்சு பார்த்து அதுல இருந்து கண்டுபிடிச்சு அதை சொல்லியிருக்காரு போல. ஏழைகளையும் ஒரு சிறுபான்மையினர் லிஸ்ட்ல சேர்த்திருப்பார் போல. ஆமா, அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து நாங்க வந்து ஒரு தேசத்தை காப்பாத்துறதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. காங்கிரஸ்ங்கிறது இவ்வளோ காலம் நாங்க இருந்திருக்கோம், எங்க மேல ஒரு அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை இப்படி போற போக்குல சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து வந்து கொந்தளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்திலையும் வந்து இப்ப புகார் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தியுமே இதை பத்திலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயமும் வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு. இவங்க வந்து அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்றாங்க, நிதி எங்க இருக்கு அதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கும் ராகுல் காந்தி இப்போ வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 16 லட்சம் கோடி கடனை வந்து ஒரே நாள்ல தள்ளுபடி பண்றாங்க, இவங்க நினைச்ச உடனே பண்றாங்க. கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு ஒரே நாள்ல வந்து பண்ணி விட்டுறாங்க. அப்படி பண்ண முடியும் அப்படின்னா அந்த 16 லட்சம் கோடி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 24 ஆண்டுகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் வந்து பண்ணலாம், அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கட் பண்ணி நம்ம வந்து பணம் கொண்டு வர முடியும். காங்கிரஸ் கிட்ட அந்த திட்டம்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அதுல கடைசியா என்ன சொல்றாருன்னா, நண்பர்களுக்கு காட்டின கருணை இதுவரையும் போதும், இதுக்கப்புறம் வந்து அரசு கஜானாவை வந்து சாமானிய மக்களுக்கு நாங்க திறந்து விடுவோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதாவது எளிமையான பிரதமருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நல்ல வசதியானவர்களாக இருக்காங்க. ஆமா, ஏழை தாயின் மகனா இருந்தாலும் அவர் வந்து அந்த இதெல்லாம் பாக்குறது இல்ல, கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ்னா ஏழை அப்படிதான் பழகணும்னு இல்ல, யாரு கூட வேணா பழகலாம்ங்கிறத உடைச்சிருக்காரு பிரதமர் மோடி. ஆனா ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு ஏழைகளையும் வறுமையில இருக்கவங்களையும் மேல தூக்கி விடுறதுதான், எல்லாரையும் ஈக்குவல் பண்ணணும்னா இப்படி இருக்காரு. ஆமா, அது பண்ணுவாரு. அடுத்து 2047 வரை இருக்குல்ல டைம். தேர்தல் நெருங்குறதுனால நிறைய பேர் வந்து சில ட்வீட்லாம் போடுறாங்க, அதை டீகோட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்போ முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன அதில் போட்டிருக்காருன்னா, இப்போ வந்து எல்லாரும் 400க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படியே மே கடைசிக்கு போச்சுன்னா ஒரு 300க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜூன் முதல் வாரத்தில் 175லேருந்து 200 இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அல்ஃபோன்சா மாம்பழத்தோட விலையை தான் சொன்னேன், நான் வேற எதையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஏன்னா வந்து இந்த 400 அப்படிங்கிறது யார் சொல்லிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பிரதமர் மோடி போற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ இங்கேயும் வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்ல. மோடி மட்டுமா சொல்றாரு, அவருக்கு கூட சேர்ந்து பாட்டு பாடுற பலரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க 400ன்னு. ஓகே ஓகே, இங்கே வராரு போலயே. இங்க வந்து கட்சி கொடி, ரீல் யானை இப்படிலாம் வச்சுட்டு களை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதமர் இங்க வராரு இல்லையா, சென்னைக்கு வராரு, தியாகராய நகருக்கு வராரு, அதனால வந்துட்டு ஃபுல்லா தோரணம் அப்படி இப்படின்ட்டு கலக்கலா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஜெயிச்சே தீர்ணும்ல தமிழ்நாட்டுல இருந்து, நாங்களா இங்க வீக்கு பாருங்க எங்க ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்ட்ரென்த்தை பாருங்க அப்படின்னு சொல்லணும்ல. நடந்துட்டு இருக்கு ரோட் ஷோ வந்து இங்க டி நகர்ல, பாண்டி பசார்ல அந்த கடைகள்லாம் டாடா காட்டு போறாரு. இன்று மாலை ஒரு நம்ம ஷோ டைம் பப்ளிஷ் ஆகும்போது போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இந்த பக்கம் ஆனா கோயம்புத்தூர்ல எல்லாரும் கூட ஓடுன மாதிரி ஓடுவாங்க, ஓட மாட்டாங்க. இங்கதான் கடைகளுக்கு ஆள் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் லீவ் யுகாதி லீவு. ஆனா அவங்க இவர் வராருங்கிறதுக்காக கடையெல்லாம் மூட சொல்லி இருப்பாங்களே, என்ன பண்றாங்க? அதனால வந்து எல்லா கடைகளுக்கும் டாடா காட்ட போறாரு. இன்னொரு பக்கம் வந்து இவர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து இவங்க மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் பண்றது இல்லை, நாங்க அதை பண்ணோம், இவங்க ராமர் கோயில் கொல்ல அந்த மாதிரிலாம் சொல்றதே இல்லை. ஒரு விஷயம் தான், இப்போ பாஜக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதாவது சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அதாவது இந்தியா வல்லரசு ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? அப்ப தெரியல, ஐ புள்ளி வச்சு என் புள்ளி வச்சு டி புள்ளி வச்சு ஐ புள்ளி வச்சு ஏ புள்ளி வச்சாலும் வல்லரசு ஆகணும்லாம் நான் நினைக்கல. அவங்களையும் நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகணும் தான் நினைச்சு. பாத்தீங்களா, அவரை பத்தி சொன்னோடனே எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க யாரையும் நினைக்கல அப்படிங்கறத சொல்றீங்க. ஏன்னா கடலூர்ல கரை சேர்ந்துருவாரா தங்கர் பச்சானு, கொஞ்சம் கஷ்டம்தான் போல. நேத்து தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு, கிளி ஜோசியம். நம்ம கூட ஷோல சொல்லியிருந்தோம், ஜோசியம் பார்த்து மாம்பழம் பழுக்குமான்லாம் பாத்துட்டு இருந்தாருன்ட்டு. பார்த்த நேரம் அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஆனால் அந்த கிளி சீட் எடுத்து கொடுத்துச்சுல்ல, அந்த கிளியை வளர்த்தவர் வந்து இப்போ சிறைக்கு போயிட்டாரு. ஓஹோ, கிளியை வளர்த்தவரையே கைது பண்ணிட்டாங்களா? ஆமாம், கிளி வந்து மாம்பழத்தை செலக்ட் பண்ணதுனால கைது பண்ணல. அவங்க வந்து என்னன்னா, வன பாதுகாப்பு சட்டத்தில் கிளி வளர்க்கிறது ஒரு குற்றம், அந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணிட்டாங்க. வீடியோ வைரல் ஆனதுனால அவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. அவர் ஒரு ஓட்டு இப்போ போச்சு தங்கர் பச்சானுக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. கிளிகள் சங்கம்லாம் சேர்ந்து இவரை கலாய்க்காதான் என்ன?
அது வந்து மாம்பழம் கொடுத்து கரெக்ட் மயக்கிடுவாரு, பண்ணியிருப்பாரு. கரெக்ட் இல்ல பண்ணிடுவாரு. அவரு கூட்டணி கட்சி தானே, ஏன் அங்கேயே டார்கெட் பண்ணாங்க? எப்ப கிளி ஜோசியம் பார்த்தது தப்பா? அது வன பாதுகாப்புங்கிறது ஓ. அது அவங்க இங்க உள்ளவங்க கைது பண்ணிட்டாங்க. ம். சரி, தங்கர் பச்சான்ல இருந்து அப்படியே அண்ணாமலைக்கு வருவோம். அவர் வந்து இந்த பாஜக கூட்டணியில கோவையில வந்து போட்டியிடுறாரு. ம். அவருக்கு ஆதரவா நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லி தேனியில இருந்து கிளம்பி வந்தாரு டிடிவி தினகரன். அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்க மறக்காம கோவை மக்கள் எல்லாரும் குக்கர் சின்னத்துல வாக்களிச்சு இவரை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உடனே அண்ணாமலையே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. கீழ இருந்தும் குக்கர் இல்ல தாமரை தாமரை ம். அப்படின்ட்டு இருக்காங்க. குக்கர்லயே அவர் குறியா இருந்திருக்காரு டிடிவி. ஏன்னா குக்கர்ல தாமரையை போட்டா அது வெந்து போயிடும்ல. ஆனா மலரணுமே, அதுக்கு வந்து குக்கர் வேணாம். சரி, ஓகே, அதான் வந்து இவங்க கேட்டோன்னே அவங்க ஷாக் ஆகி அப்புறம் சொல்லி மாத்திட்டாரு. நான் தேனியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தேன், ம். எனக்கு நான் ஜெயிக்கணுங்கிற மட்டும்தான். என் நாடி நரம்பு எல்லாமே இங்க குக்கரா தான் இருக்கு, பொங்கிட்டே இருக்குன்னு இருப்பாரு. ஆமா, ப்ரெஷர் ஏறி போயிருக்கேன், அதனால வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு குக்கரை காட்டியிருக்காரு. ம். கடைசியில அவங்களே தாமரைன்னு மாத்தினோன்னே மாத்திக்கிட்டாரு. ம். அண்ணாமலை பிரச்சாரத்துல இன்னொருத்தரையும் வந்து கொஞ்சம் அடிக்கலாம் முயற்சி பண்ற வீடியோ அதான் அந்த காட்சிகள். ஐபிஎஸ்ல இருந்து அவர் விலகி வந்துட்டாலும் அந்த ஐபிஎஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் காமிக்கணும்ல, ஸ்டண்ட் எல்லாம் அப்படி அப்படின்ட்டு. ம், ஒருத்தர் இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு பரப்புரையில. ம். நாங்க அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோன்னு சாதனைலாம் சொல்லியிருக்காரு. உடனே அங்க அதை வேடிக்கை பார்த்தவர், பரப்புரையை பார்த்த ஒருத்தர், இல்லைங்க இவர் பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு பெருமையா பேசிட்டு இல்லைங்க ஒண்ணுமே நாட்டுல வந்து நல்லது நடக்கல, கடந்த 10 ஆண்டுகளாக நாங்க கஷ்டம் பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விசைத்தறி தொழிலாளர் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா, எங்க உடனே தொழிலே வந்து பாதிப்படைஞ்சிருச்சு 10 பாதிப்படைஞ்சிருக்கு ஆண்டுகள்ல நீங்க கொண்டு வந்த திட்டத்தாலன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. உடனே அது எப்படிப்பா நீ இப்படி சொல்லலாம், இல்ல நீங்க தவறா பேசுறீங்க, உண்மையிலேயே ஏழைகளுக்கான ஒரு பிரதமர் நம்ம பிரதமர் தான் அப்படின்லாம் இவர் சொல்லியிருக்காரு. இவரு நம்புறதா இல்ல. நம்புறதா இல்லைன்னா அவர் அப்படியே பாஜக தொண்டர்கள் ஓரமா கூட்டிட்டு போய் தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. அநேகமா அவருக்கு ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் கார்டை செலக்ட் பண்ணிருப்பாங்க இந்நேரம் பாஜக. ஆமா, ரெடி பண்ணி. பாஜக செலக்ட் பண்றாங்களோ இல்லையோ, இவங்களே வந்து நீ கரெக்டா பேசினப்பான்னு இவங்களே கார்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் கார்த்திகேய சிவசேனாதிபதி வேற அண்ணாமலை பத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாமாங்க. அதாவது சில காலத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம். அதை தான் சொல்றாரு அவரு. அப்படி இருந்தவங்கள படிக்க வச்சு நல்ல நிலையில கொண்டு வந்தது அப்படிங்கிறது சமூக நீதியும் கல்வி பரவலாக்கலும் தான். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு கோட் சொல்றாரு. ம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்கள படிக்க வச்சு மேல கொண்டு வந்தது திராவிடம். ஐபிஎஸ் அதிகாரியா ஆடு மேய்க்க வைப்பது ஆரியம். அவ்வளவுதாங்க உலகம் அப்படின்ட்டாரு. ஓகே, அதாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் ஐபிஎஸ் ஆகுனது திராவிடம். ம். இது வந்து அப்படியே உல்டாவா பண்ணா ஐபிஎஸ் ஆடு மேய்க்க வச்சது ஆரியம் அப்படிங்கிறாரு. இப்ப ஆடு மேய்க்கிறாரா தெரியல, யார சொல்றாரு. ஆளை நான் வேற மேய்க்கிறாரு இப்ப. நீங்க நியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அண்ணாமலையை பத்தி பேசியிருக்காருன்னு. ஆனா ஆடு கீடு இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா திமுகல இருந்தும் அதிமுகல இருந்தும் அப்படிதான் கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தான் பேசியிருப்பாரு போல இவரும். பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தோட மேற்கு மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன், இவர் பாஜகவோட மாவட்ட செயலாளராக இருக்காரு. ம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த காலை உணவு திட்டத்துக்கு சமைக்கிற பணிக்காக போன ஒரு பெண்ணை வந்து கொடுங்க உங்கள்கிட்ட இருக்க பொருட்கள்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. தமிழ்நாடு பாஜகலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. பட் பாஜக நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவில் இணையறவங்கலாம் யாரு அப்படின்னா பல்வேறு கிரைம் ரெக்கார்டு இருக்கிறவங்க தான் அப்படின்னு தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அது தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரினா சும்மாவா அப்படின்னு இன்னொரு ஒரு சப்போர்ட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கு மேலையும். சரியா, இங்க வந்து இப்போ புதுசு இல்ல, தமிழ் பேசக்கூடிய புதுச்சேரியில அவங்களும் அப்படி ஜாயின் சொல்றாங்களா. பண்றாங்களா? மர்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான தாதாங்க. செய்தியில தான் படித்தேன். ஏனாம் சிறையெல்லாம் இருந்திருக்காராமா, வேற லெவலான கை அவரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவி இணையர் அவங்க வந்து பத்மாவதி, அவங்க தான் 2 வீலர் பேரன்லாம் வச்சு தடபுடலா வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள் அவங்கள பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. ஓ, பேரே மர்டர் மணிகண்டன் அவர் பேரு. இந்த மாதிரி ஆட்களை கட்சியில சேர்த்து நீங்க வல்லரசாக்க போறீங்க. இப்படி இருந்தா தானே ஒரு பயம் இருக்கும், டெரர் இருக்கும். ஏன் ஒரு தப்பு செஞ்சவங்க திருந்த கூடாதா? வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்து. நாங்க கிளி ஜோசியரை தான் கைது பண்ணுவோம். உன் பேரை சொல்லும் போதே உள்ளெஞ்சில் ஆனந்தம் பாட்டு வரல. ஆனா வந்து உங்களுக்கு ஆனந்தம் சொல்றீங்க, ஆனா இங்க ஒருத்தர் வந்து அந்த பேரை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ராமநாதபுரத்துல போய் ஓட்டு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஜெயபெருமாள் அதிமுக வேட்பாளர் அவரை ஆதரிச்சு ஓட்டு கேட்கும்போது இவருக்கு வாக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு
இந்த மாதிரி கச்சத்தீவை மீட்கிறேன்னு 10 வருஷமா சொல்லிட்டு எதுவுமே பண்ணல பாஜக, இனிமையாவது நடவடிக்கை எடுக்கணும்னு பாஜக வந்து டார்கெட் பண்றாரு. அதே மாதிரி திமுகவும் வந்து குடும்ப ஆட்சி தான் பண்றாங்க, இந்த 2.5 வருஷத்துல அவங்க எதுவுமே பண்ணலங்கிறதெல்லாம் சொல்றாரு. சரி, அங்க முக்கியமான வேட்பாளர் திமுக வேட்பாளர் திமுகவை தாக்கி பேசுறாரு, அவங்க வேட்பாளர் நவாஸ்கனி நிக்கிறாரு, அவங்க எல்லாம் தாக்கி பேசுறாரு. ஆனா மறந்து கூட ஓபிஎஸ்ங்கிற வார்த்தையே வரல. அங்க 6 ஓபிஎஸ் இருக்காங்கல்ல, அதனால கூட அவர் சொல்லாம இருப்பாரு. சரி, 6ல ஒரு ஓபிஎஸ், ஏதோ ஒரு ஓபிஎஸ் சொல்லிருக்கலாம். பாஜக கூட்டம்ல பலாப்பழத்துல நிக்கிறவரு அப்படி கூட சொல்லல. ஆமா, ஆனா வந்து இங்க போட்டியே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டுல. 3ஆவதா ஒரு கட்சி இங்க போட்டிடுறாங்க, கட்சி இல்ல, அவங்க ஏதோ கடமைக்கு போட்டிடுறாங்கிற மாதிரி அப்படி கடந்து போயிடுறாரு. அவரோட பிளானே தான், ஓபிஎஸ் பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச பேசி அவர் பெரிய ஆள் ஆயிடுவான்னு இவரே நினைச்சுக்கிறாரு. ஆமா, அதனால ஏன்னா அவர் போற இடத்துல எல்லாம் எனக்கு வந்து எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு வாக்கு போடாதீங்கன்னு வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பதிலடியாவது கொடுப்பாருன்னு தான் பாத்துட்டு இருந்தாங்க ராமநாதபுரத்துல. பட் அந்த பேரே என் வாயில இருந்து வராது, நீங்க எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பொம்மல் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ வாக் எஸ்னால சொல்லியிருக்கலாம், ஆனா ஓபிஎஸ்னு 3 எழுத்தையுமே சொல்லாம சொல்ல மாட்டாரு. மீதி 5 வேட்பாளர் கோச்சிப்பாங்கன்னு சொல்லாம இருந்திருப்பாரு அப்படி சொல்றதுக்கு. சரி, இன்னொரு இடத்துல வந்து என்னங்க குரு சிஷ்யனு ரஜினி பிரபு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு குருவும் கிடையாது, நான் அவருடைய சிஷ்யனும் கிடையாது, அவரால் என்னுடைய பதவியெல்லாம் போனதாங்க மிச்சம் அப்படின்னு கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் பேசியிருக்காரு. இது தேனி வெடி அப்படின்னு அவங்க ஆதரவாளர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்காங்களே, ஓபிஎஸ் உங்களை மிரட்டி அதட்டி உங்களை கிட்ட இருந்து பதவியை பறிச்சது யாரு? டிடிவி தினகரன் தானே. சசிகலா அவங்கள வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சாரு, பவர்ல இவர் வரணும்னு நினைச்சாரு, நீங்க இதுக்கு எதிராக தான் தர்ம யுத்தம் நடத்துனீங்க, இன்னைக்கு அந்த பக்கமே போயிட்டு இருக்கீங்க, சசிகலா அவங்களை சிறையில வச்சது யாரு? பாஜக தானே. இதெல்லாம் உங்க மனசுல வரலையா, வந்து போகும் இல்லையா அப்படின்னு வச்சு பயங்கரமா பேசியிருக்காரு. ஆமா, அதிமுக 3ஆ உடைஞ்சது காரணமே டிடிவி தான் அப்படின்றாரு. ஆனா வந்து நீங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு உங்க பதவியை பறிச்சது யாருன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸ்ஸே ஃபீல் பண்ணல, அவரோட போய் சேர்ந்துட்டாரு. இவர் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாரு? பஞ்சாயத்துல பேசலன்ட்டு அந்த இடத்துல போய் உட்காந்தா போதுன்னு நினைக்கிறாரு. ஆமா, இவர் ஏன் ஃபீல் பண்றாருன்னா இவர் வேட்பாளரா இருக்காரு தேனியில, வேற வழி இல்ல, அதனால என்ன பண்றது. வருண், எப்பவுமே ஒரு கட்சிக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு முகம் போல, அது வந்து பார்த்த உடனே ஒரு பொலிவா உடனடியாக ஓகே இவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்படியாகத்தான் வந்து இப்ப விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஜிஎஸ்டி முறையெல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தனி கொடி உருவாக்கப்படும், இது நம்முடைய அடையாளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்தும் அந்த திட்டத்தை எதிர்ப்போம், அம்பேத்கர் பிறந்த நாளை அறிவு திருநாளாக அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ராமர் கோயில் கட்டியதுல நடந்த ஊழலை முறைகேடுகள் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்னர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும், கவர்னர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக நியமிக்க கூடாது, 65 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தனி வங்கி திட்டம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்குன்னு தனி சட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமா வரும் அது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதுல வந்து அந்த மனித கழிவுகள் அந்த விஷயம் வந்து இவங்களும் காங்கிரஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தா ஒரு நல்ல விஷயம் தான், எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அது ஒரு முக்கியமான விஷயம் தான். சந்திரனுக்கு போறோம், செவ்வாய் இறக்கம், எங்கெங்கேயோ போறோம், அங்கெல்லாம் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்கலாம், நம்ம நியூஸ் படிச்சிருக்கோம் நிறைய பேர் அங்க. ஆனா சொந்த இந்த கிரகத்துல சொந்த நாட்டுல கழிவுகளை மனித கழிவுகளை ஒருத்தவங்க சுமந்துட்டு போறாங்கன்னா அதை பார்த்துட்டு உண்மையில இந்த 10 ஆண்டுகள்ல அதை ஒழிக்கிறதுக்காக இவர் போராடி இருந்தா டார்கெட் 247 வந்து 225லயே வந்து வெற்றி கிடைச்சிருக்கும். ஆமா, அதுதான் வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா பாஜகவோட தேர்தல் அறிக்கையும் வரல, அவங்களும் இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள். சொன்னா நல்லது. திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிஎஸ்டி முறையை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. பட் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில அதுல அந்த ரெகுலேட் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கு, அதுல சில மாற்றங்கள் கொண்டு வருவோம்னு தான் இருக்கு. பட் இந்தியா கூட்டணியில இருந்து இவங்க சொல்ற அறிக்கைகள்லையும் அவங்க காங்கிரஸோட அறிக்கைகள்லையும் கொஞ்சம் முரண்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, டிஎம்கேக்கும் சரி இப்ப விசிகாவுக்கும் சரி. பட் இதெல்லாம் வந்து நாங்க 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் போட்டி போட்டோம்னு நேத்து சொன்ன பினராயி விஜயன் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. முதல்ல அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாங்கிறதெல்லாமும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து முதல்வரை பத்தி அவதூறா பேசிட்டாரு, அந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. அவரு கைது பண்ணாங்க, அப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்து திரும்பியும் வந்து திமுகவுக்கு எதிரான நிறைய வீடியோக்கள்லாம் வந்து அவர் பேசிட்டு தான் இருந்தாரு. இப்போ அவருக்கு வந்து இன்னொரு வழக்குமே அவர் மேல
மேல பாஞ்சுது. அப்போ உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டிருந்தாரு. ஜாமீன் கிடைக்கல. அங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு. அங்க வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாம் இப்ப சொல்லியிருக்காங்க. அங்க வந்து உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களை நோக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இப்படி தேர்தலுக்கு முன்னாடி அவதூறு பரப்புறாங்கன்னு யூடியூபர்களை கைது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை யூடியூபர்களை நீங்க கைது பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவரு சாட்டை துரைமுருகன் விவகாரத்துல வந்து அவருக்கு கொடுத்த சுதந்திரத்தை மீறினதா எந்த ஆதாரமுமே இல்லை, அதனால நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதாங்க இவர் இங்க முதலமைச்சரோட போட்டி அப்படின்னா, இன்னொருத்தர் அவங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பிரதமரோட போட்டி போடுறாரு. பயங்கரமா பேசியிருக்காரு. என்னன்னா, கச்சத்தீவை பத்தி ஒரு பிரதமர் ஆர்டிஐ மூலமாக தகவல்கள் அறியும் உரிமை சட்டத்தின் படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலங்க அப்படின்னு போட்டு தக்கி பேசியிருக்காரு. இல்ல அவருக்கு முன்னாடியே தெரியும், ஆர்டிஐ இப்போ வந்ததுனால பேசியிருக்காரு பிரதமர், அவ்வளவுதானே தவிர அதை வந்து நீங்க அப்படி சொல்லிட முடியாது. அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் கடைகளை மூட போறாங்க. நிஜமாலுமா இல்ல வெறும் அறிக்கை மட்டுமா? வழக்கம் போல வந்து தேர்தல் நேரத்துல சொல்ற அறிக்கை மாதிரி இல்ல, இந்த வாட்டி அதை கூட சொல்லல, தேர்தல் அறிக்கையில கூட யாரும் சொல்லல. இருந்தாலும் வந்து மூட போறாங்க. ஆனா நல்ல விஷயமாச்சு, கை தட்டலாமே. கை தட்ட முடியாது, ஏன்னா 3 நாள் எப்பவுமே மூடுவாங்க. 3 நாளைக்கு மட்டும் லைட்டா அப்படி தட்டிக்கலாம். தேர்தலை ஒட்டி அந்த ஏப்ரல் 17, 18, 19 3 நாட்களுக்கு மூடணும். அது எப்பவுமே தேர்தல் நடத்தை விதிகள்ல அதுவும் வரும். ஸோ அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3 நாள் மூடுறாங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஃபுல்லா ஸ்டாக் எடுத்து வச்சுப்பாங்க, பிளாக்ல விற்பாங்க. இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சைட்ல கொடுப்பாங்க. எல்லாம் நடக்க தான் போகுது. இருந்தாலும் வந்து 3 நாள் ஷட்டர் மட்டும் மூடி இருக்கும், வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த இதுக்கு பேரு நடத்தை விதி வேற. நடத்தை விதி. இதுல போதைப் பொருள் அது வந்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. திமுகவுக்கும் ஒரு தலைவலி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஜாஃபர் சாதிக் முன்னாள் திமுக நிர்வாகி வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா அமலாக்கத்துறையுமே வந்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபாரின்ல இருந்து இவர் மாத்திருக்காரு, ஸோ சட்டவிரோத பண பரிவர்த்தனைலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல இடையில வந்து இயக்குனர் அமீரையுமே வந்து விசாரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அமீரோட வீடு, அலுவலகம், ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. என்ன கிடைச்சது அப்படிங்கறத அவங்க தான் சொல்லணும், அமலாக்கத்துறை. பார்ப்போம். சரி, இன்னைக்கு வீடியோல எத்தனை தடவை நான் கண்ணை சிமிட்டினேன்? ஏன்னா நேத்து ஒருத்தர் போட்டிருந்தாரு 898ன்னு. ஆஹா, அவ்வளவு வந்து நான் சௌரவ் கங்குலி ஃபேனு, அதனால அடிக்கடி கண்ணை சிமிட்டிட்டு இருப்பேன். ஓகே, சரி. சௌரவ் கங்குலியை பத்தி பேசும்போது அவரோட ஃப்ரெண்டு சச்சின் இருக்காருல்ல, ஆமா, மும்பைல. ஆமா, அந்த மும்பைல தான் இப்ப தொகுதி பங்கீட முடிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு. இந்தியா கூட்டணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க கங்குலின்னு சொன்னதுனால சச்சின்ல இருந்து எடுத்தேன், ஆனா இது அரசியல் நியூஸ் தான். என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால 21 தொகுதிகள்ல 48 தொகுதி இருக்கு. அதுல 21 தொகுதிகள்ல சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அணி அவங்க போட்டியிட போறாங்க. 17 தொகுதியில காங்கிரஸ், மீதி உள்ள 10 வந்து சரத்பவாரோட அந்த தேசியவாத காங்கிரஸ் அவரோட அணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தொகுதி பங்கெல்லாம் பக்காவா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அங்க வந்து ஆனா காங்கிரஸ் கட்சியா இருக்கு, கட்சியோட அணிகளுக்கு வந்து சிவசேனாக்கு அதிக தொகுதி கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்க்கணும், வெயிட் பண்ணி மகாராஷ்டிரா எப்படி போகுதுன்னு. ஓட்டு கேட்டு வர்ற வேட்பாளரை வச்சு நான் 18ஆம் தேதி வரைக்கும் டீ கடை நடத்திக்கிறேன். நீ போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சுவான்னு டீ போடுறவங்க வேலையில இருந்து வெளியே அனுப்புறாங்க போல. அந்த அளவுக்கு எல்லாரும் டிசைனா டீ ஆத்திக்கிட்டு பஜ்ஜி போடுறது. ஜெர்மனி கால்பந்து அணி தோற்றதால கதறி அழுத சிறுமிக்கு 29 லட்சம் நிதி. ஏங்க சீசனுக்கு சீசன் பேசிக்கலாமா இல்ல மொத்தமா ஒரே தடவையா பேசிக்கலாமான்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு அழுதாலும் இங்க ஒன்றும் கிடைக்காது. நான் சொந்தக்காரர்களை சோசியல் மீடியாவில் சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா போஸ்ட்டை இங்கே பார்க்குறாங்க, கமெண்ட்ஸை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. உண்மைதான். இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லை, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியல. இபிஎஸ். ஆமாம், எடப்பாடி சொன்னதுக்கு உங்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாரு, நீங்க தானே. யாரை பார்த்து கேட்குறாரு, அவர்கிட்டயே வா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வந்து விருது வந்து பிரதமர் மோடிக்கே கொடுக்கலாம், பல சம்பவங்கள் பண்ணிட்டு இங்க சும்மா அவருக்கே கொடுத்துட்டு இருந்தான். அதனாலதான் வந்து சரி தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. தமிழருக்கு விருது இல்லையா? அதனால வந்து இங்க முன்னாள் முதல்வர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 3 முறை முதல்வர், ஒருத்தர் 4.5 ஆண்டுகள் முதல்வர். அவங்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு வந்து கொடுத்துடலாம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து போராடலாம் இவர் பேரை சொல்றாரு, இவர் வந்து நான் போராடத்துலாம் உங்க பேரை சொல்லவே மாட்டேன், நீங்களாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்கிற மாதிரி ட்ரீட் பண்றாரு. சரி, அவங்க 2 பேருக்கும் விருதை கொடுத்துடலாம். நீங்க அதை பாட்டாவே கூட பாடிடுறீங்களா? உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் ஒரு ஆசைதான். இதுல வந்து அந்த உன் பேர் சொல்லக்கு அப்புறம் எல்லாத்தையும் கட்
பண்ணிடுவோம். ஏன்னா இவர் ஆசையே இல்லைன்றாருல, உன் பேர் சொல்ல இவர் ஆசையே இல்லை. புத்தரா மாறிடுறாரு. ஆசை இல்லப்பா அப்படிங்கிறாரு. ஏன் என் பேரை சொல்ல மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனால வந்து அவங்களுக்குள்ள அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. அதனால உன் பேர் சொல்ல அப்படிங்கிற விருதை ஓபிஎஸ் சிபிஎஸ் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். நன்றி, வணக்கம்.